ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி 2 கிலோ சிக்கன் பிரியாணி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். நான் வந்துட்டு 2 கிலோ சிக்கன் 2 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் நெய் எடுத்துக்கிறேன். நான் வந்து 50 கிராம் நெய் வந்துட்டு ஃபுல்லாக அப்படியே எடுத்துக்கிறேன். அது கூடவே கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். கடலெண்ணெய் வந்துட்டு நான் 1 லிட்டர் எண்ணெயில் அப்படியே பாதி அளவு ஒரு அரை லிட்டர் எண்ணெய் வந்துட்டு நான் ஊற்றிக்கிட்டேன். அது கூடவே சேர்த்து நம்ம பிரியாணிக்கு தேவையான எல்லா மசாலாவும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். கிராம்பு, ஏலக்காய், பட்டை, ஸ்டார் பூ, பிரியாணி இலை இது எல்லாமே ஆட் பண்ணிவிட்டு, அது கூடவே நான் வந்துட்டு 1 கிலோ செய்கிறதுக்கு 8 வெங்காயம் அப்படின்னு கால்குலேஷன் வச்சுருந்தேன். இப்போ நான் இங்கே 2 கிலோ பண்ணுறதுனால கிட்டத்தட்ட ஒரு 16 வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். அந்த 16 வெங்காயத்தையும் நல்லா கட் பண்ணி இந்த மாதிரி நல்லா ப்ரௌனிஷாக வர அளவுக்கு வதக்கிட்டு, அது கூட ஒரு 4லேருந்து 5 பச்சை மிளகா வந்துட்டு நான் இதில் சேர்த்துக்கிட்டேன். எனக்கு பச்சை மிளகா வந்துட்டு ரொம்ப போட்டால் நமக்கு காரமாயிடும். ஸோ அதனால் ஒரு 5 பச்சை மிளகா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். அது கூட ஒரு 2 கைப்பிடி அளவு நல்லா நம்ம கை ஃபுல்லாக 2 கைப்பிடி அளவு கொத்தமல்லி இலையை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். கொத்தமல்லி இலை வந்துட்டு நம்ம வெங்காயம் வதங்கும் போதே போட்டோம் அப்படின்னா அதோடய ஸ்மெல் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஆனியன் வதங்கும் போதே நான் வந்துட்டு மல்லி இலையை ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போது மல்லி இலை கொஞ்சம் நல்லா வதங்கணும். ஒரு 2 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம நல்லா இதை வதக்கி விட்டதுக்கப்புறமா இது கூட புதினா இலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். புதினா இலையுமே தனியாக நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 கைப்பிடி அளவு புதினா இலை எடுத்துக்கலாம். புதினா இலை நல்லா வதங்கணும். எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு இது கூட இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். சிலருக்கு வந்துட்டு புதினா இலை வந்து அப்படியே முழுசாக இருக்கிறது வந்துட்டு பிடிக்காது. ஸோ அவங்க வந்துட்டு புதினா மல்லி இலையை வந்துட்டு நம்ம அரைச்சி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 100 கிராம் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு நல்ல பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட மிளகாத்தூள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். நான் இதில் வேறு எந்த மசாலாவுமே நான் சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி மிளகாத்தூள் மட்டும்தான். நீங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக வேணும் அப்படின்னா இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து நார்மல் மிளகாத்தூள் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். மிளகாத்தூள் வந்து நல்ல எண்ணெயிலே வதங்கி வரணும். நல்லா அந்த பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்ல எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறமா இது கூட தயிர் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இங்கே 1/2 லிட்டர் தயிர் எடுத்துக்கிறேன். 1/2 லிட்டர் தயிர் வந்துட்டு நல்லா கட்டி தயிராக எடுத்துக்கோங்க. 1/2 லிட்டர் தயிர் எடுத்து நான் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதங்கணும். நல்லா அந்த திரியாக இல்லாமல் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இப்போது இது கூட நம்ம வந்துட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வந்து எப்போவுமே வெங்காயம் எந்தளவு எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக தான் தக்காளி எடுப்பேன் நான் எப்போவுமே. நான் வந்து 16 வெங்காயம் எடுத்திருந்தேன். ஸோ அதுக்கு ஈக்குவலாக 16 தக்காளி எடுத்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப மீடியம் சைஸ் வெங்காயம் அப்படிங்கிறதுனால ரொம்ப பெரிய தக்காளியாக இல்லாமல் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியாக எடுத்துகிட்டு 16 தக்காளி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். தக்காளி நல்ல பேஸ்ட் மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அது கூட வாஷ் பண்ணி வச்சுருந்த சிக்கனை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்துட்டு இன்றைக்கி 2 கிலோ சிக்கன் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் வந்து நல்லா அந்த மசாலாவில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் வந்து நல்லா மசாலா கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு அளவு தண்ணி எடுக்கணும். சிக்கன் வந்துட்டு 2 கிலோ. ஸோ அரிசியும் 2 கிலோ அப்படிங்கிறதுனால 2 கிலோ அரிசியை நான் டம்ளரில் அளக்கும்போது எத்தனை டம்ளர் வந்துச்சு அப்படின்னா கரெக்டாக 10 டம்ளர் வந்தது. ஸோ 10 டம்ளருக்கு 1 டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி அப்படின்னு 15 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன். அது கூடயே தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சுட்டேன். ஏன்னா 2 கிலோ சிக்கன் அப்படிங்கிறதுனால குவான்டிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஒரு 10 மினிட்ஸ் நான் அதை தனியாக வேக வச்சுட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா சிக்கன் வந்து நல்லாவே வெந்துருச்சு. நல்லா இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா இப்போது இதில் ஊற வச்சுருக்கிற அரிசியை வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். இது 2 கிலோ அரிசி அளந்து எடுத்து ஊற வச்ச அரிசி இது. இப்போது இது கூட ஆட் பண்ணியாச்சு. இப்போது நல்லா கொஞ்சம் கிளறி விட்டுக்கலாம். இதை வந்து ரொம்ப கிளறக்கூடாது. கிளறணும் அப்படின்னா அரிசி உடஞ்சிரும். ஏற்கனவே இது வந்துட்டு நல்லா ஊறி இருக்குது. ஸோ அதனால் லைட்டாக சுற்றி மட்டும் கிளறி விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்பப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி லைட்டாக நம்ம கிளறி விட்டுக்கணும். இல்லாட்டி வந்துட்டு ஒரு மாதிரி அடியில் பிடிச்சிடும். ஏன்னா பாத்திரத்தில் செய்கிறதுனால கண்டிப்பாக அடியில் வந்து பிடிச்சிரும். ஒரே இடத்துல தீ எரியறதுனால. ஸோ நம்ம அடிக்கடி இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாம். சாதம் வந்து உடஞ்சிராமல் நம்ம வந்து கிளறணும். ஏன்னா அரிசி வந்துட்டு ஏற்கனவே நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கனால ஈஸியாக சாதம் உடஞ்சிரும். ஸோ கிளறும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக கிளறணும். இப்போது சாதம் நல்லா கொதித்து வந்துடுச்சு அப்படின்னா அதை வந்துட்டு ஹை ஃப்ளேமில் வைக்காமல் லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போது இந்த மாதிரி பதம் வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தான் இதில் தண்ணி இருக்குது. ஸோ நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா இதை நல்லா ஒரு மூடி போட்டுட்டு நல்லா சுற்றி நல்லா கிளறி விட்டுடுங்க. விட்டுட்டு சாதத்தை வந்து இந்த மாதிரி ஒரே ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இதுக்கு நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டு நல்ல வெயிட் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் தண்ணி வச்சு தம் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு
10 to 20 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம அப்படியே அதை விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணணும். ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா சாதம் நல்லா தண்ணி ஃபுல்லாக இஞ்சிருக்கும். ஒரு தண்ணி கூட இருக்காது. சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். இதில் லெமன் வந்து ஸ்குவீஸ் பண்ணி விடுவாங்க. பட் நான் வந்து லெமன் போடலை. நான் வந்து கேர்டு சேர்த்ததுனால அதில் கூட நான் வந்து லெமன் எதுவுமே ஆட் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி சாதம் நல்லா உதிரியாக சூப்பராக ரெடியாகி வந்துடும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 கிலோவில் சிக்கன் பிரியாணி செம்ம டேஸ்டியாக பண்ணியாச்சு. வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்திருந்தாங்க. நானே ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 கிலோ பண்ணிட்டேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.